Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, today we have a student in our academy. Madam own பண்ணியிருக்கிற vehicle Mahindra Logan manual transmission vehicle. அவங்களுக்கு இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் கிளாஸ். ஃபைனல் கிளாஸில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது அவங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க, மார்க்கெட் ரோட்ஸ் அண்ட் மெயின் ரோட்ஸ் இண்டிவிஜுவலாக அவங்க ட்ரைவ் பண்ண போகிறாங்க வித்தவுட் மை இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸில் அவங்களோட டிரைவிங் லெவல் 40 to 50% பேசிக்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ் லெவல் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். பார்க்கிங், ரிவர்சிங், ஸ்லோப்பிங், நேரோ ஸ்ட்ரீட், யூ டர்ன்ஸ், டிரைவ் ஆன் மார்க்கெட் ரோட் ஆன் டே டைம் அண்ட் நைட் டைம். நைட் டைமில் அவங்க இப்போது மார்க்கெட் ரோட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் ரோட்ஸ் டிவைடர் இருக்காது, ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் வரும். பிகினர்ஸ்க்கு நைட் டைமில் என்னெல்லாம் சேலஞ்சிங் பாயிண்ட் இருக்கும்னா, ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளோடைய லைட் ஃப்ளாஷிங் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, லெஃப்டில் நடந்து போகிறவங்க, லெஃப்டில் பார்க் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள்ஸ் அதோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி அவங்க கெயின் பண்ணுறாங்க. ஆல் ஆஃப் சடன் எதான ஒரு வெஹிக்கிள் இன் பிட்வீன் நம்ம ஃப்ரேம்குள்ளே வரும்போது நம்மளோட பிரேக்கிங் ஸ்மூத்தாக இருக்கணும். அதே சமயம் கியர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பீட் மேனேஜ்மெண்ட். மெனி பிகினர்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்கிறது, டே டைமில் எனக்கு ட்ரைவ் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது சார், ஆனால் நைட் டைமில் எனக்கு அந்தளவு கான்ஃபிடன்ஸ் இல்லை, வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ எனக்கு சுத்தமாக தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலே நம்ம சிட்டி கார் ட்ரைனர்ஸில் மெயினாக பிகினர்ஸ்க்கு நைட் டிரைவில் தான் நம்ம ஸ்ட்ராங் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல ஆப்போசிட்டில் அந்த வெஹிக்கிள் வந்து ஹை ஃப்ளாஷ் போட்டு தான் வந்தார். அந்த மாதிரி ஹை ஃப்ளாஷ் போடும்போது ஒரு பிகினராக நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து அந்த லைட்டை பார்க்காம ஆன் தி ரோட் பார்க்கணும். இப்போ மேடம் எந்தெந்த இடத்துல என்னென்ன கான்செப்ட் அப்ளை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் திங், கிளச் கண்ட்ரோல் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஷீ இஸ் மூவிங் ஆன் செகண்ட் கியர் நோ. செகண்ட் கியரில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வெஹிக்கிள் வந்து டீசல், அதனால பவர் நல்லாவே இருக்குது இந்த வண்டியில். இந்த மாதிரி ரோட்ஸ்லலாம் கிளச்லேயே மூவ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஆக்சிலேஷனுக்கு தேவை இருந்தால் மட்டும் நம்ம ஆக்சிலேஷன் கொடுக்கணும். செகண்ட் பாயிண்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல். ஸ்டீரிங் வந்து போத் ஹேண்ட்ஸில் தான் ஹோல்ட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன். சிங்கிள் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரோட்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது, லெஃப்ட் அண்ட் ரைட் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது லெஃப்ட் மிரர் அண்ட் ரைட் மிரர் பார்க்கணும். இந்த இடத்துல லெஃப்ட்லேருந்து ஒருத்தர் உள்ளே கிராஸ் பண்ண வந்தார். அப்படி அவர் வரும்போது எஸ் ஆர் நோ தியரி யூஸ் பண்ணணும். மேடம் இந்த இடத்துல யூஸ் பண்ண தியரி நோ தியரி யூஸ் பண்ணாங்க. அவர் லீவ் பண்ணலை. கரெக்டாக ஹார்ன் பண்ணிட்டு ரைட் மிரர் பார்த்துட்டு ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணாங்க. லிட்டில் பிட் ஆஃப் ரைட் ஆர் லெஃப்ட் அவங்க திருப்பும் போது கம்பல்சரியாக மிரர் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதை அவங்க கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பர் மினிட்டுக்கு 3 to 4 டைம்ஸும் லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் பார்க்கணும். ஐ டோன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல்ஸ். நான் ஃப்ரண்ட்லேயே உட்காரல. இந்த வீடியோ நான் பின்னாடி உட்காந்து ஷூட் பண்ணுறேன். 12 கிளாஸஸில் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வியூவர்ஸ். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஃப்ரீ ரோட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டே அவங்க எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. அவங்ககிட்ட அவங்களோட கிராஸ்பிங் பவர் எக்ஸலண்ட்டாக இருந்தது. நான் தியரிட்டிக்கலாக ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா அதை உடனே அவங்க ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி ஏதான ஒரு வெஹிக்கிள் ஹார்ன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எதுக்காக ஹார்ன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம எந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கணும், எந்த ஸ்பேஸ் கொடுக்கணும், லெஃப்ட்டில் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளால் நம்ம வெஹிக்கிளோட ஃப்ரேமை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த விஷயம் எல்லாமே இந்த மாதிரி ரோட்ஸில் டிரைவ் பண்ணும்போது மட்டுமே தான் பிகினர்ஸ்க்கு தெரிய வரும். சோஃபார் மார்க்கெட் ரோட்ஸில் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த இடத்துல அவங்க ஸ்டக் ஆகலை, வெஹிக்கிள் ஆஃப் பண்ணல, சடன் பிரேக் அடிக்கலை, ரைட் ஆர் லெஃப்ட் ஷேக் கொடுக்கல. ஆஸ் அ பேசஞ்சராக எனக்கு 100% கம்ஃபர்ட் ஃபீல் அவங்க கொடுத்துருக்காங்க. இனிஷியல் டேஸ் மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமுமே இந்த மாதிரி ரோட்ஸ்லலாம் 20 ஸ்பீடில் போகிறதே நல்லது. அப்போ தான் ஆல் ஆஃப் சடன் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வரும்போது நம்மளால் நம்ம வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஸ்மூத்தாக பிரேக் ப்ரெஸ் பண்ண முடியும், நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிளாலையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த மார்க்கெட் ரோட் எக்ஸலண்ட்லி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதை இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. செகண்ட் பார்ட், மூவிங் ஆன் அ மெயின் ரோட், தட் இஸ் மூவிங் ஃப்ரம் கிண்டி டு தாம்பரம். அவங்களுக்கு நம்ம நெக்ஸ்ட் டாஸ்க் கொடுக்குறோம். Now we have started from Gindi to Tambaram main road. Main roadsல டிவைடர் இருக்கும். வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஒன் சைடாக ஃப்ளோ ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லேன் ஃபார்மேஷன். கரெக்டான லேனில் அவங்க ட்ரைவ் பண்ணணும். இப்போ நான் ஃப்ரண்ட் சீட் பொசிஷனுக்கு வந்திருக்கேன். அப்போ தான் கிளியர் வியூ கிடைக்குன்றதுக்காக
அவங்களுக்கு எந்த லேன் கம்ஃபர்டபுளோ அந்த லேனில் ட்ரைவ் பண்ண சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ்க்கு என்ன டவுட் இருக்குன்னா, சார் நான் மெயின் ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது லெஃப்ட் லைனில் தான் போகணுமா, இல்லை மிடில் லைனில் போகணுமா, இல்லை ரைட் லைனில் போகணுமா, எந்த லைனில் போனால் எனக்கு சேஃப்? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே கேட்பாங்க. ஆஸ் எ இன்ஸ்ட்ரக்டராக நம்ம இந்தியன் ரோட்ஸில் இந்த லைனில் போனால் சேஃப், இந்த லைனில் போனால் சேஃப் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சிச்சுவேஷன் எந்த சிச்சுவேஷன் நமக்கு கரெக்டாக இருக்கோ அந்த சிச்சுவேஷனில் போகணும். நம்ம ரைட் லைன்லேயே போயிட்டு இருக்கோம், அங்கே யூ டர்ன் இருக்குது, நம்ம பர்பஸ் ஆஃப் ட்ரைவ் நேராக போகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம மிடில் லைனில் வந்துக்கணும். மெயின் ரோட்ஸில் நைட் டைம் ட்ரைவ் பண்ணும்போது மிரர் அப்சர்வ் பண்ணுறோம். மிரர் அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு லைட்ஸ் மட்டும் தான் தெரியும். அந்த லைட்ஸோட ட்ராவல் வச்சு தான் நமக்கு பின்னாடி எந்த வெஹிக்கிள் வராங்க, என்ன லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்கன்றது தெரியும். கியர் ஷிஃப்டிங் வந்து மெயின் ரோட்ஸில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும். ஒரு சிக்னல் ரெட்டில் இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோ பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும். கிராஜுவல் ஸ்லோயிங் டவுன் அக்கார்டிங் டு த ஸ்பீட் விச் வி ஹவ் ஸ்லோட் டவுன், கியரை ரெடியூஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணணும். கியர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பீட், நம்ம ஷிஃப்ட் பண்ணுற கியரும் நம்ம போகக்கூடிய ஸ்பீடும் கரெக்டாக சிங்க் ஆகணும். கம்மியான கியரில் ஜாஸ்தி ஸ்பீடும் போகக்கூடாது, ஜாஸ்தியான கியரில் கம்மி ஸ்பீடும் போகக்கூடாது. 4th கியரில் 20 போகக்கூடாது, 2nd கியரில் 40 போகக்கூடாது. சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ், டே டைமை விட நைட் டைமில் முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளுக்கு நம்ம சேஃபாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அந்த வெஹிக்கிளோட ரியர் டெயில் லைட்டை நம்ம கரெக்டாக அப்சர்வ் பண்ணணும். இங்கே இந்த வெஹிக்கிள் பிரேக் ப்ரெஸ் பண்ணி நிப்பாட்டி இருக்காரு. இந்த 3 லைட்ஸ் டார்க்காக இருந்தால் பிரேக் ப்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். சிக்னலில் நம்ம நிப்பாட்டும் போது வண்டியை பிரேக்கிங்கில் தான் நிப்பாட்டணும். ரோடு வந்து இன்க்ளைண்டாக இருக்கா டிக்ளைண்டாக இருக்கா நமக்கு தெரியாது. மெனி பீப்புள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, ரோட்ஸில் நம்ம நின்றுட்டே இருப்போம், முன்னாடி இருக்கிற வெஹிக்கிள் அப்படியே பின்னாடி வரும், இல்லைனா அப்படியே முன்னாடி போகும். அது எதனாலனா நம்ம பிரேக்கிங் கால் இல்லாமல் இருக்கிறதுனால. சிக்னலில் எப்பவுமே பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் கியர் கரெக்டாக எடுத்திருக்காங்க. கியர் ஷிஃப்டிங் பண்ணும்போது நியூட்ரல் பாயிண்ட் வந்தால் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கியரை மாற்றும் போது கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும். இவங்கள டீசல் வெஹிக்கிள், அதனால் கிளச் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவங்க அதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஃபுல் டிராஃபிக் இருந்தாலும் பிகினர்ஸ் பயப்படக்கூடாது. நம்மளுடைய லேன் ஃபார்மேஷனில் சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸில் மிரர்ஸ் கரெக்டாக அப்சர்வ் பண்ணிவிட்டு கேப் ஃபில் பண்ணியே மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் ஒரு வெஹிக்கிள் போகிறார் அப்படின்னா அந்த வெஹிக்கிளுக்கு கேப் ஃபில் பண்ணியே மூவ் பண்ணணும். வெரி குட். கரெக்டான ஸ்பீட் இன்டர்வலில் கரெக்டான கியர் ஷிஃப்டிங் பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட ஸ்மூத்னஸ், பேசஞ்சர்ஸ்க்கு கம்ஃபர்ட், எந்த கியர் ஷிஃப்ட் பண்ணாலும் கிளச்சோட ரிலீசிங் ஸ்லோவாக இருக்கணும். கியர் மாற்றும் போது லெஃப்ட் ஹேண்ட் கியருக்கு வரும்போது ரைட் ஹேண்டில் அவங்க ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணிக்கணும் ஸ்டீரிங்கை. அவங்களோட சென்ஸ் இல்லாமல் வெஹிக்கிள் வந்து லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ போகக்கூடாது. எதனா ஒரு வெஹிக்கிள் நம்மளை க்ளோஸாக ஓவர்டேக் பண்ணுறாங்க, நம்மளோட லேனுக்குள்ளே வராங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கிறது நல்லது. பின்னாடி ஹார்ன் பண்ணும்போது நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் பார்க்கணும். இங்கே லெஃப்ட்டில் இந்த வெஹிக்கிள் க்ளோஸாக போயிட்டு இருக்காரு. அப்போ நம்ம லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளோட லேன் எடுத்துகிட்டு அவர் மூவ்மெண்ட் கொடுப்பாரு. வியூவர்ஸ், ஃபைனல் டே ஆஃப் கிளாஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஹவு கான்ஃபிடென்ட்லி ஷீ இஸ் டிரைவிங். நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம சொல்லிக் கொடுக்குற தியரிட்டிக்கல் கான்செப்டை ப்ராக்டிக்கலாக அவங்க கரெக்டாக மைண்டில் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஆன் தி ரோடில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் கரெக்டாக அப்ளை பண்ணால் அதோட ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். நீங்களுமே ஒரு இடத்துல போய் டிரைவிங் கற்றுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கல் கான்செப்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மெயின் ரோடில் ட்ரைவ் பண்ணும்போது என்ன கான்செப்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும், மார்க்கெட் ரோடில் என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணணும், நேரோ ஸ்ட்ரீட்ஸில், டர்னிங்ஸில், பார்க்கிங்ஸ், யூ டர்ன், ரிவர்சிங், செப்பரேட் கான்செப்ட்ஸ் இருக்குது. அது நீங்கள் புரிஞ்சால் மட்டுமே தான் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். நம்ம கிளைண்ட்டோட வெஹிக்கிளில் எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் ஒரு 12 கிளாஸஸில் இந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறோன்னா மெயின் நம்மளோட கான்செப்ட்ஸ் தான் காரணம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நைபர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும்னா சிட்டி கார்டினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.